உங்களை எல்லாம் வரவேற்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இதை நீங்க எதிர்பார்க்கல. கைஸ், மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு நியூ ட்ராவல் பிளாக். நிறைய பஸ் இருக்குது. வரிசை இந்த கிரீன் கலர் பஸ் நிற்கிது, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பஸ் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணுற பஸ் பார்த்திங்கன்னா ஏசி பஸ். ரூட் பார்த்திங்கன்னா மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் தான் வெயிட் பண்ணுறேன். 3:45 சொல்லியிருக்காங்க பஸ்ஸு. மணி 3:20 ஆகுது. ஸோ அதுக்கான வெயிட்டிங். எனி டைம் வந்துடும். அப்போ ஏன்னா 10-15 மினிட்ஸ் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும் இல்லையா, லோட் பண்ணுறது, டிக்கெட் லோட் பண்ணுறது. அதனால் ஸோ வெயிட்டிங் ஃபார் தி பஸ். ஸோ முதல் தடவையாக நம்ம மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் ட்ரை பண்ணுறோம். நம்ம மதுரையிலேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ரூட்டில், இந்த ஸ்டெச்சில் கம்ப்ளீட் ஃபுல் வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் நம்ம வீடியோ போடல. ஸோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம், ஏசி பஸ் கிடச்சிதுன்னா அதில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். வாங்க சார், வாங்க சார். போங்க. ஸோ கைஸ், நம்ம அப்ரூவல் வாங்கியாச்சு டிரைவர் கண்ட்ரிகிட்ட. ஸோ தே ஹேவ் கிவன் கிரீன் சிக்னல். ஸோ நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு, அதுவும் ஏசி எக்கனாமி சீட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ரூட்டு தெரிஞ்சிருக்கோம். திண்டுக்கல் பைபாஸ், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், கோயம்புத்தூர். இதான் ரூட்டு. இன்னொரு ரூட் இருக்குது, தெரிஞ்சிருக்கோம். பழனி வழியாக போவோம். அது கொஞ்சம் லென்த்தியான ரூட், உக்கடம் போகிறது. நம்ம போகிற ஆக்சுவல் மேஜரான ரூட்டு தான். பழனி வழியாக போனால் அந்த ரூட்டில் போயிடுச்சுருக்கோம். நம்ம பள்ளி போக மாட்டோம். ஸோ வாங்க, நம்மளோட டிஜிட்டலாக ஜேர்னி பண்ணுங்கள். இந்த ரூட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். ஸோ இந்த 10 சீட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ் சீட்டு. நமக்காண்டி நம்ம அண்ணன் அலோவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்புறமா தேங்க்ஸ் அவருக்கு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 230 ரூபா வாங்குறாங்க ஏசி பஸ்னால். இதே நீங்கள் நார்மல் ப்ளூ கலர் பஸ்ஸில் போனீங்கன்னா 170, 170. ஸோ 65 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பிகாஸ் ஆஃப் ஏசி சர்வீஸ். ஸோ 3:40க்கு ஆன் டைம் டிபார்ச்சர். ஆரப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளாகிய பயணிகள் அனைவருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தின் இனிய மாலை வணக்கம். உங்களை எல்லாம் வரவேற்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் உங்களது இனிமையான பயணத்திற்கு நமது அரசு பேருந்தை தேர்ந்தெடுத்தமைக்கும் உங்களோடு பணிபுரிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். நமது அரசு ஒரு நல்ல பேருந்து, நல்ல அழகான பேருந்து, நல்ல ஏசி வசதியோட, நல்ல சீட்டு வசதியோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேருந்தை சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளும் நம்மளுக்கெல்லாம் சொல்லுங்க சார். யாராவது கோவப்படுவீங்களா?
சுத்தமாக வேணாலும் எதாக இருந்ததுன்னா கொண்டு வந்து அதில் போட்டுருங்க, சுத்தமாக இருக்கும், அதுக்காக சொன்னேன். அப்புறம் பழுது ஏற்படுத்தாமல் சொன்னேன். யாரோ சிலர் செய்யறது வீட்டில் கூட கண்டிக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சார்ஜர் இருக்குது பாருங்க, இந்த சார்ஜர் பின்னில் வச்சு குத்துறாங்க, ஏதோ வச்சு திருகுறாங்க, உள்ள இருக்கிற ஒயர் ஷார்ட் ஆகிடுது, சார்ஜர் வேலை செய்யறதில்ல. அப்புறம் அதையோட இன்னொன்று, இந்த ஏசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏசி சாதாரணமாக அப்படின்னா வரும், வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க, இல்லைன்னா இதையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா அது அந்த நாப் கட் ஆகி ஏசி கண்ட்ரோல் இல்லாமல், இந்த பஸ்ஸில் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பெரும்பாலான பேருந்துகளில் அந்த நாப்பு கட் ஆகி ஏசி கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு சிலர் இருக்கிறாங்க, டைம் பாஸ் ஆகாது, போர் அடிக்கும், என்ன பண்ணுறது தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்டில் லேசாக கிழிஞ்சிருக்கும். இன்னொன்று கையை விட்டு இப்படிப்பாங்க, இல்லைன்னா ஒரு கையில் ஃபோனை பேசிட்டு ஒரு கையில் அந்த பீச் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகும், மேலே இருக்கிற ரெக்ஸிட் பிஞ்சு ஸ்பான்ச் வழி வந்து சீட்டே வீணாக போயிடும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சீட் வீணாக போனதுக்காக பிரயோஜனமா சார்? அப்படி எல்லாம் இல்லாமல் நம்ம முதல்ல நம்ம சொத்து மாதிரி பாதுகாத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கிருந்து எல்லாருமே கோயம்புத்தூர் வரவங்க தான் இருக்கிறீங்க. இப்போ ஒரு சிலர் பல்லடம் கேட்டாங்க. பல்லடத்துக்கு 205 ரூபாங்க. பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எங்கே இருந்தாலும் 235 ரூபாங்க. முடிஞ்ச அளவுக்கு சில்லறை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட மக்களுக்கு பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் விசேஷங்களுக்காக ஒவ்வொரு நோக்கத்தோட பயணம் பண்ணுவீங்க. உங்களது பயணம் பயனுள்ளதாகவும் இனிதாகவும் வெற்றிகரமாகவும் அமைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாகவும் இந்த பேருந்தில் பணிபுரிகின்ற ஓட்டுநரின் சார்பாகவும் நடத்துனரின் சார்பாகவும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதால் உங்களோடு பயணிக்கவும், உங்களோடு பணிபுரியவும், உங்கள் முன் நின்று பேசவும் வாய்ப்பளித்த உங்களுக்கும், உங்களையெல்லாம் சந்திக்கின்ற இந்த அரிய பெரிய வாய்ப்பினை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா போல ஜாலியாக இருக்கலாம். நான் பயணிக்கின்ற நேரங்களில் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக, உறவினர்களாக பயணித்து இந்த பயணத்தை வெற்றிகரமான பயணமாக ஆகும். நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சு மற்ற இதை நீங்கள் எதிர்பார்க்கல. ஒரு டிஎன்சி பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் வந்து ஒரு சிறப்பாக வந்து எப்படிலாம் போக்குவரத்தை பயன்படுத்தணும், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், கொண்டு வர்ற அதாவது பாலித்தீன் கவர், பை, ஜங்க் ஃபுட்டோட கவர், அதெல்லாம் வந்து எந்த இடத்துல சேர்க்கணும், அது மாதிரி ஏசி எப்படி வெண்ட்டை யூஸ் பண்ணணும், ரொம்பவே சிறப்பாக சொன்னாங்க. சொல்லாமல் எவ்வளோ வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஒரு டிஎன்சிசி பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அவருக்கு சலிப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி அவருக்கு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே அபத்தமாக இருந்துச்சு. அதுவும் கண்டக்டரோட சொல்லிடுவேன். இது வந்து இன்றைக்கி சொல்லலைங்க. ஆக்சுவலி இவர் வந்து 2017 சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு இருக்கட்டும், மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இருக்கட்டும், எவ்ரி டைம் அப் அண்ட் டவுன் போகும்போதும் இதை வாடிக்கையாகவே சொல்கிறாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு. இது மாதிரி எல்லோரும் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிஎன்சிசியில். ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிக்கெட் பேர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டேன் 235 ரூபா, 235 ருபீஸ் ஏசி பஸ்ஸில் மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். நல்லூர் ஸோ நேராக போனால் விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில், லெஃப்ட் எடுத்து போனால் திண்டுக்கல், கரூர், சேலம், பழனி, கோயம்புத்தூர் 203 கிலோமீட்டர்ஸ்.
ஏதாவது இருந்தாலும் அவனை சொல்லிட்டு இறங்கி விளையாட்டு. ஸ்கிப்பிங் திண்டுக்கல் உள்ளே போல் பைபாஸில் போகிறோம். ஸோ நேராக போனால் கரூர் 24 கிலோமீட்டர், ரைட் எடுத்தால் 3 கிலோமீட்டர் திண்டுக்கல், லெஃப்ட்டு போக போகிறோம் நம்ம பழனிக்கு 50 கிலோமீட்டர். க்ளோஸ் பண்ணிடுங்க. பழனி காரைக்குடி திண்டுக்கல். ஸோ இங்கிட்டிருந்து நம்ம மதுரைக்கு போகலாம். இந்த ரூட் தான் செம்பட்டி ரூட். விளம்பரம் ஸோ நேராக போனீங்கன்னா ஒட்டன்சத்திரம் டவுனு, ரைட் எடுத்தீங்கன்னா பைபாஸ் பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். கோவை, மதுரை. எடுப்பான்னு நினைக்கிறேன்.
ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour 55 minutes நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். புதுசாக 5 minutes இருக்குது. இப்போ உடனே எடுத்துட்டாங்க, ஸ்டாப் இல்லை. ஆல்ரெடி டிக்கெட் ஃபுல் தான். போயிட்டு தான் போகும். ஆனால் இங்கே வந்துட்டு தான் போகும். நேராக போனால் பழனி ரைட் எடுத்து நம்ம தாராபுரம் வழியாக கோயம்புத்தூர் போகிறோம். ஓகே. ஆனால் ஒரு சில பஸ் பைபாஸ் தான் போகிறாங்க. இது ஒரு ரிசிப்ட்டு பேருந்து வர்றது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஈவன் தான் இது பைபாஸ் ரைட்டாக வந்ததுன்னா, பட் உள்ளே வந்துட்டு நம்ம டோக்கன் வாங்கி போடணுமா. ஸோ அதை தான் காமிக்கிறேன். டிரைவர் கனெக்டர் வாங்கி தாராபுரத்துக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப்பு. அங்கே தான் நம்ம பஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் பஸ் தான் நம்ம பஸ்ஸு ட்ராவல் பண்ணுற பஸ். நிறைய பஸ் திருப்பூர் இதுதான் ரூட்டு, கோயம்புத்தூர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. 2 hours இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes ஆகிருக்கு. டிரைவிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்லாம் 80 வரைக்கும் தான் இருக்குது. சாரி. அதனால் ஸ்பீடு வந்து ஒரு 70, 75, 80க்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலாம் நம்ம பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறங்கி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ ஒன் டைம் போன்னு சொல்லிட்டு அடிக்கடி இது பண்ணால பஸ்ஸு 2-3 டைம் இறங்கி ஸ்டாப் பண்ணியே வந்தாங்க. ஸோ அதுலேயே அவங்க ஸ்பீடு இதாகிடுச்சு. டிரைவர்கிட்ட கேட்டேன், ஒரு 10 minutes வந்து டிலே தான் வந்துட்டுருக்கு பஸ்ஸு. ஸோ போகும்போது எப்படி ஆன் டைம் போவாங்களா இல்லைன்னு தெரியல. 5 hours ஆகி நினைக்கிறேன். மேபி ரோடு வேறு சரியில்லையா, பல்லடம்லாம் தாண்டி போட்டு ரீலைங் பண்ணிட்டுருக்காங்க ரோடு. ஸோ அதனால் டைம் எடுக்கலாம், இல்லை வேறு ரூட் எங்கேயும் போகிறாங்கன்னு தெரியல. நான் இறங்கி நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து பல்லடம் ரீச் பண்ணேன். பல்லடம் கேட்டதுங்க. சரிங்க. பல்லடம்ல இறங்கி போகலாம். ரைட், போகலாம். கோயம்புத்தூர் 26 கிலோமீட்டர். எல்லாமே பிஎஃப் டேட்டா வந்து நம்ம பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் கோயம்புத்தூர். $8:30. ஸோ இவ்வளோ பேசினாங்கல்ல, இவ்வளோ அழகா பேசினாரு. அப்படி இருக்கணும், இப்படி தின்னா அப்புறம் ஸோ அது ஒன்றும் சொல்லிக்க முடியாது. அது நீங்கள் நல்லா இருக்கணும் பாரு. இவ்வளோ பெரிய பேக் கொடுத்துருக்காரு, வேஸ்ட் அதில் போடுங்கன்னு. சரி, இறங்கும் போதே கொஞ்சம் ஃபீவரிஸாக இருக்குது. ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலான்னு ட்ராவல் பண்ணேன். இப்போ லைட்டாக அந்த ஏசினால கொஞ்சம்
அந்த ஒரு இது காமிக்குது. ரைட், நோ ப்ராப்ளம். நான் டைம் காமிச்சிருக்கேன். ஸோ 5 ஹவர்ஸுக்கு ஒரு 50 மினிட்ஸ் பிஃபோர் அதை ரீச் பண்ணிட்டோம் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீடு அப்படின்னு பம்ப் லாக் பார்த்தீங்கன்னா 80 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதுக்குள்ளே தான் டிரைவர் ஓட்டி வந்தாங்க. ஒரு 50 மினிட்ஸ் ஏரியில் வந்திருக்கலாம். பட் என்னென்னா அதான் சொல்லியிருந்தேன், முன்னாடி உடஞ்சது சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அடிக்கடி கீழே இறங்கி போயிட்டாங்க, அர்ஜென்ட்டு. ஸோ அது ஒரு ரீசன். 3-4 பேர் போயிட்டாங்க. அண்டு இது ரொட்டீன் ரூட் கிடையாது. ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸல் ரூட்டு தான். ஒட்டஞ்சத்திரம், தாராபுரத்துலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி நம்ம இந்த பல்லடம் வந்திருக்கணும். பட் ரோடு வைண்டனிங் ஒர்க் போயிட்டுருந்தனால அங்கே போகல. ஏன்னா கோயம்புத்தூர் டிபார்ட்மெண்ட்டே ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த ரூட்டில், ஏன்னா ரோடு மோசமாக இருக்குது. ஸோ அது என்னது அவினாசி பாளையம் வழியாக வாங்க சொல்லிட்டாங்களா. ஸோ ஆர்டர் போட்டனால பஸ்ஸஸ் மோஸ்ட்லி எல்லாமே இந்த பக்கம் தான் வருது. அதனால 8 கிலோமீட்டர் ஜாஸ்தி, 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வராங்க. ஸோ 220 கிலோமீட்டர் ஆக்சுவலி. இதனால் உங்களுக்கு 230 கிலோமீட்டர்ஸ் ஓவராலாக வருது. ஸோ அது ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஸோ மற்றபடி ஒன்றும் குறை சொல்கிறதுக்குல, சூப்பராக இருக்குது ஜேர்னி. ரொம்ப அருமையாக ஓட்டி வந்தாங்க. வெரி சப்போர்ட்டிவ் போத் டிரைவர் as well as கண்டக்டர். ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம். நல்லா வந்ததே தெரியல. என்ன அந்த ஏசி தான் பெரிய பிரச்சனை ஆச்சு. பேசாமல் நானே சமைக்கலாமோன்னு தோணுது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுறது, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தானும். ஸோ ஓகே கைஸ், கிளம்ப நேரம் வந்தாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த ரூட் யாரும் தெரியுமா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.